பேரிடரில் இன்னுயிரை இழந்தவர்களின் ஆன்மா அமைதியடைய இறைவனை வேண்டுகிறோம். வெல்கம் டு GK Facts Tamil. Question number 1. In Uttarakhand, which region was flooded due to cloud burst and which year? உத்தரகாண்டில் மேகவெடிப்பு காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதி எது, எந்த வருடம்? A. கேதார்நாத் 2013, B. டேராடூன் 2006, C. மணாலி 2011, D. தானே 2000. ஆன்சர் A. கேதார்நாத் 2013. உத்தராகண்ட்ல ஜூன் 13, 2013 வருஷம் வழக்கத்துக்கு மாற அதிக மழை பெய்து வந்தது. சோராபரி பனிப்பாறை உருகுவதற்கும் மந்தாகினி நதியினுடைய வெடிப்புக்கும் இது காரணமா அமைஞ்சது. ஜூன் 16 அன்னைக்கு மேக வெடிப்பு பேரழிவு காரணமா வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டுச்சு. இதுல பல கிராமங்கள் மற்றும் நகரங்கள் அழிஞ்சது. ஆயிரக்கணக்கான மக்கள் அடிச்சு செல்லப்பட்டாங்க. Question number 2. Which steps involving in emergency management cycle? அவசர மேலாண்மை சைக்கிளில் உள்ள படிநிலைகள் என்ன? A. தயார் நிலை, preparedness, B. பதில், response, C. மீட்பு, recovery, D. தடுப்பு, prevention, E. all are correct. Answer E. all are correct. கேரளாவில் உள்ள வயநாடு பகுதியில் கடந்த ஜூலை 30 ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கால 84 பேர் உயிரிழந்திருக்கலாம் எனும் 250 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு முதலில் வந்த தகவல்கள் தெரிவித்தன. ஆர்மி சோல்ஜர்ஸ் 200 பேரும், மெடிக்கல் டீமும், டிஃபென்ஸ் செக்யூரிட்டி காப்ஸும் ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இறங்கினாங்க. அடிஷனலா சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 ஹெலிகாப்டர்ஸ் வயநாடு புறப்பட்டுச்சு. Question number 3. Which device uses to detect the breathing and heartbeats of victims trapped under rubble? இடிபாடுகளில் சிக்கியவர்களின் சுவாசம் மற்றும் இதய துடிப்பை கண்டறிய பயன்படுத்தும் சாதனம் எது? A. ரேடார் ஸ்கேனர், B. லைவ் விக்டிம் ரேடார், C. இன்வென்டர், D. டிஸ்கவரர். ஆன்சர் B. லைவ் விக்டிம் ரேடார். நிலச்சரிவுல சிக்கி இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இருப்பவர்களை கண்டுபிடிக்க ஆர்மியை சேர்ந்த கேனைன் ஸ்குவாடும் ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இறங்குச்சு. இடிபாடுகள்ல உயிரோட சிக்கி இருப்பவர்களுடைய இதய துடிப்பின் அதிர்வலையை உணரும் நவீன தொழில்நுட்ப கருவியான லைவ் விக்டிம் ரேடார் உதவியோடு தேடும் பணி நடந்தது. இதற்கிடையே கடந்த 3 நிலவரப்படி 336 பேர் இந்த பேரிடர்ல பலியானதாகவும் 283 பேரை காணவில்லைன்னு தகவல்கள் தெரிவித்தன. Question number 4. What are the ways to prevent landslides? நிலச்சரிவை தடுக்கும் வழிகள் என்ன? A. சாய்வு வடிவியலை மாற்றியமைத்தல், modifying slope geometry. B. பாறை மூட்டுகள் மற்றும் பிளவுகள், rooting rock joints and fissures. C. குப்பைகள் பாதைகளை திசை திருப்புதல், diverting debris pathways. D. மேற்பரப்பு மற்றும் நீருக்கடியில் வடிகால் மாற்றுதல், rerouting surface and underwater drainage. E. all are correct. Answer E. all are correct. வயநாட்டுல முண்டக்கைங்கிற கிராமத்துல தான் முதல்ல நிலச்சரிவு ஏற்பட்டதா கூறப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னதாகவே 7 கிலோமீட்டர் தொலைவில் மலை உச்சியில இருக்கிற பூஞ்சிரித்தோடுங்கிற ஒரு கிராமம் தான் நிலச்சரிவு ஏற்பட்டு முதல்ல பாதிக்கப்பட்ட கிராமம். அந்த கிராமமே மண்ணுல புதஞ்ச அதிர்ச்சி தகவல் அப்புறம் தெரிய வந்தது. சூரல் மலையிலிருந்து முண்டக்கை போகிறதுக்காக இருந்த பாலம் இடிஞ்சதுனால மீட்பு குழுவினரால அந்த இடத்துக்கு உடனடியா போக முடியல.
அதுக்கப்புறம் தற்காலிகமாக ஒரு மரப்பாலம் செஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த 4வது நாள் மீட்பு பணியின் போது சென்றடைஞ்சாங்க. அவங்க போகும்போது அந்த குக்கிராமமே இருந்த சுவடே தெரியாம அழிஞ்சு இருந்தது. யாராவது உயிரோட இருக்காங்களாங்கிற தேடும் பணியில மீட்பு குழுவினர் ஈடுபட்டாங்க. Question number 5. After disaster, what are the steps follow in rescue operation? பேரிடருக்கு பிறகு மீட்பு பணியில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன? A. மீட்பு மற்றும் நிவாரணம், ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப். B. சேதம் மற்றும் தேவை மதிப்பீடு, டேமேஜ் அண்ட் நீட்ஸ் அசஸ்மெண்ட். C. மறுவாழ்வு மற்றும் புனரமைப்பு, ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். D. All are correct. Answer. E. All are correct. நிலச்சரிவு நடந்து 4 நாட்களுக்கு பிறகு 4 பேர் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டாங்க. மீட்பு பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. Thank you for watching. Don't forget to subscribe, like and share.